இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பலன் தந்து அணைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். உம் வாக்குகள் பலன் தந்து அணைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிரே ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அன்றி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அன்றி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும்போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும்போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துடிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம்,
தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி இன்று தொடணுமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாய் எந்தன் கதறல் கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கத்தாய் எந்தன் கதறல் கேளும். தொடணுமே, என்னை தொடணுமே, தொடணுமே, என்னை தொடணுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடல் நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாற செய்வார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார், கடனை எல்லாம் மாற செய்வார். மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே, தொல்லை இல்லையே, இல்லையே, தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாச கைகள் நீட்டி இன்று
தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே தொடணுமே என்னை தொடணுமே தொடணுமே என்னை தொடணுமே இல்லையே 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 தொல்லை இல்லையே. ஹல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால்
ஹல்லேலூயா. உன்னதமான கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பது, முழு இருதயத்தோடு துதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக, இந்த உலகத்துல மிகவும் கர்த்தரிடத்திலிருந்து நாம பெற்றுக்கொள்ளுகிற மகிமையின் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய கிருபை மட்டும் எங்கள் மேலே இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி. ஆவியானவரே, நீர் மட்டும் எங்கள் வாழ்விலே போதும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கு எல்லாமாய் இருக்கிறவர் நீர் ஒருவர் மட்டும்தான். தேங்க்யூ. பாழாகும் லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. பாழான லோகம் வேண்டாமையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. சொல்லுவோம். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும். ஓ பாழாகும் லோகம் வேண்டாமையா, பாழாகும் லோகம் வேண்டாமையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா, வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போ, பேரின்பநாதா நீர் போதாதா. சிற்றின்ப பேரின்பநாதா நீர் போதாதா. யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, யார் வேண்டும். ஓ எங்கே நான் போவேன் உம்மை அல்லால், எங்கே நான் போவேன் உம்மை அல்லால். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, ஓ யார் வேண்டும் நாதா. ஆமே. என்னை தள்ளினால் எங்கே போவே, அடைக்கலம் ஏது உம்மை அல்ல. என்னை தள்ளினால் எங்கே போவே, அடைக்கலம் ஏது உம்மை அல்ல. கல்வாரிந்தி கதியில்லையே, கல்வாரிந்தே கதியில்லையே. கர்த்தரின் பாதம் சரணடைந்தே, கர்த்தர். ஓ யார் வேண்டும், எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா.
என்னை தள்ளினால் எங்கே போவேன்? அடைக்கலம் ஏது உம்மை அல்லாமல். கல்வாரி இன்றி கதி இல்லையே. ஆண்டவருடைய பாத நான் சரணடைந்தேன். எத்தனை பேர் இந்த கால வேளையில தேவனுடைய பாதத்தில் உண்மையோடு உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை அர்ப்பணித்து ஆராதிக்கிற ஆராதனைக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். கல்வாரி இன்றி கதி இல்லை எனக்கு. கர்த்தரின் பாதம் சரணடைந்தேன். எல்லாரும் சரணத்தை சொல்லுவோம். என்னை தள்ளினா எங்கே போவே? அடைக்கலம் ஏது உம்மை அல்ல. என்னை தள்ளினா அடைக்கலம் ஏது உம்மை அல்ல. கல்வாரிந்தே கதி இல்லையே. கல்வாரிந்தே கதி இல்லையே. கர்த்தரின் பாதம் சரணடைந்தே. கர்த்தரின் பாதம் சரணடைந்தே. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? யார் வேண்டும் நாதா நீரல்லவோ? எது வேண்டும்? பாழாகும் லோகம். ஓஹோ, பாழாகும் லோகம் வேண்டாமையா. பாழாகும் லோகம் வேண்டாமையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. வீணான வாழ்க்கை வெறுத்தேனையா. யார் வேண்டும்? ஓ, யார் வேண்டும்? இயேசுயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை அல்லாமல் இந்த உலகத்தில் வேறு எது எங்கள் வாழ்வில் இருக்கிறது? உம்முடைய அன்பு இல்லாமல் வேறு என்ற ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமே நீர்தான். நீர்தான் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அவரை சார்ந்திருக்கிறவர்களை அவர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். அந்த தெய்வீக பலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி விரும்புகிறார். இந்த காலவெளியில் எத்தனை பேர் தேவ பலத்தினால் நிரப்பப்பட விரும்புறீங்க? இன்றைக்கு ஹல்லேலூயா. சோர்ந்து போன ஆத்துமாவை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். மனம் தளர்ந்து போன ஆத்துமாவை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை அனுப்பி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களை பலவீனப்படுத்தி விட்டதோ, மன சோர்வுகளை ஏற்படுத்தி விட்டதோ, காயங்களை ஏற்படுத்தி விட்டதோ, கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பலன்களை உங்களுக்கு தருவாராக. சோர்ந்து போனவனை பலப்படுத்துகிற ஆவியானவர் இந்த காலவேளையிலே தேவ ஜனத்தின் மேல் கிருபையாயிருப்பாராக. ஹல்லேலூயா. பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா என்னை நடத்திடுமே. மீண்டும் சொல்லுவோம். பலத்தாருமே, பலத்தாருமே. ஓ, பலத்தா. ஓ, போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கிறேனே. சோராமல் ஓட திடமனம் அளித்தவரே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கிறேனே. மனம் அளித்திடுமே. கைகளை உயர்த்தி சொல்வோம். பலத்தா இயேசுயா. ஓ, பலத்தா என்னை நடத்திடுமே.
பலன் இந்த காலவெளியில் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எலியாவை போ வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கிறேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். களைத்து போய் நிற்கிறேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். பலன் தாருமே, பலன் இசையா, என்னை நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நடத்திடுமே. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், இயேசுவே பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரம் பிடித்த கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவனே, கைவிடாத தூயவனே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜா பிரசன்னம் இப்போது போதுமையா, இசையா ராஜா போதுமையா. கைகளை உயர்த்தி பிரசன்னம். இயேசப்பா, உங்க பிரசன்னம் இந்த கால வேளையிலே ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஓ பிரசன்னம், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, இந்த கால வேளையிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மகிமையின் பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி நல்ல விடுதலையோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் பிரசன்னத்தினாலே நீங்கள் எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் தேவ பிரசன்னத்தினாலே நீர் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரம்பி வழிகிற பாத்திரமாக கர்த்தர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். நிரம்பி வழிகிறும் பாத்திரமாய் கர்த்தர் இந்த இடத்திலிருந்து தேவன் அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா.
என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். நல்ல கைத்தட்டி பாடுங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் வழிகின்றது, வழி ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. அபிஷேக நதினாலே அகிலமங்கும். ஓ ஆமென் ஆமென். அபிஷேக நதி, ஹல்லேலூயா. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், அதிபாயும் இடமெல்லாம், இடமெல்லாம், நதிபாயும் இடமெல்லாம், போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஒரு நாளும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே. நாமே ஓ தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போற்றிடுவே, நீக்கிடுவே. அலங்காரமாகிடுவே, சபைக்கு அலங்காரமாகிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாதே ஒரு நாளும். ஆமென் ஆமென். மீண்டும் சொல்லுவோம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ஆமென் ஆமென். ஒரு நாளும் எனக்குள் ஜீவ ஊற்று அது வற்றா ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் கனி கொடுக்கும் மரம் நானே. நாள்தோறும் கனி கொடுப்பே, மரம் நானே. ஆஹா, இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் விருந்தும் அருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் அருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாதே ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றா ஒரு நாளும். என்
பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழுகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் கர்த்தர்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறேன். உன்னத ஆவியினாலே நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள் ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். நாமே நாமே இயேசையா, ஒரு நாளும் எனக்குள் ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். ஆமே நாமே ஒரு நாளும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரையும் தம்முடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். எனக்குள்ளே ஒரு ஊற்று பொங்கி வருகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படியாய். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஆமென் பாத்திரத்தை நிரப்பி 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 ஹல்லேலூயா நிரம்பி வழிகிற அனுபவத்துக்குள் ஆவியானவர் தேவ ஜனங்களை இந்த காலவேளையிலே கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிரப்புங்கப்பா. அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். நான் பெற்ற அபிஷேகம் அது வற்றி போவதில்லை. நான் பெற்ற வல்லமை வற்றி போவதில்லை. அது எனக்குள் அனல் கொண்டுகே இருக்கும். உனக்குள் பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு என்று சொன்னார் அல்லவா? நமக்குள் இருக்கிற ஆவியானவர், நமக்குள் இருக்கிற தேவ வல்லமை ஹல்லேலூயா, அது இன்னும் பெருகி கொண்டே இருக்குமே தவிர அது வற்றி போவதில்லை. அபிஷேகம் யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் விருத்தி உண்டாகி கொண்டே இருக்கும். அபிஷேகம் நுகத்தை முறித்து போடும். அபிஷேகம் எல்லாருக்குள்ளும் வளர்ச்சியை ஏற்படுத்தும். அபிஷேகம் தம்முடைய வல்லமையை தம்முடைய ஜனங்களுக்குள்ளே விளங்க பண்ணும். உங்களுக்குள் ஊறுகிற ஊற்று, அதை யாரும் அடைக்க முடியாது, அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் உங்களை ஜெபிக்க வைக்கிற அபிஷேகம், உங்களை ஜெபிக்க வைக்கிற அபிஷேகம், சத்துருவை ஜெயிக்க வைக்கிற அபிஷேகம், சாத்தானின் கிரியைகளை கண்டு அவைகளுக்கு விரோதமாய் போராடுகிற அபிஷேகம். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை தப்பிக்கொள்வதற்கு ஒரு போக்கை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. உலகத்தில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் தப்பிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கிருபைகளுக்காக நன்றி. இதுவரையும் கர்த்தரை நடத்தின தயவுக்காக நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். 9வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். ஜாதிகளை கடிந்து கொண்டு துன்மார்க்கரை அழித்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டீர். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு
ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சேர்ந்து வாசிப்போம். எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படி அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. ஆமேன். உட்காருவோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்காய் கொடுக்கிற நேரம். நம்முடைய காணிக்கைகள் மற்றும் தசம பாகங்களை நாம் எடுத்துக்கொண்டு விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் தேவனுடைய சமூகத்திலே உற்சாகமாய் கொடுத்து தேவனுடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க போகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற இந்த காணிக்கைகளை தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலன்களை இம்மையிலும் மறுமையிலும் தங்கள் வாழ்க்கையிலே 100 மடங்கு பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக விதைக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நீர் எங்களுக்கு திரும்ப பலன் கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அந்த பலன் நிறைவாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கி வருவதாக. எந்தெந்த பகுதியிலே தங்கள் வாழ்க்கையிலே குறைவுபட்டு நிற்கிறார்களோ அந்த குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவைகள் நிறைவாகட்டும் என்று மனதார ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் ராஜ்யத்திற்கென்று விதித்திருக்கிறார்கள். இதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம்.
கொலோசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதன் 1, 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய கிறிஸ்து வலது வாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நல்ல தேவனுடைய வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு சபைக்கு ஒரு காரியத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். நீங்கள் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் என்று எழுதுகிறார். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். மேலானவைகளை தேடுங்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் இந்த பூமிக்குரியவைகளை அதிகமாக விரும்புகிறோம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை உலகம் விரும்புகிறது. பூமிக்குரிய நன்மைகளை உலகம் எதிர்பார்க்கிறது. கர்த்தரை தேடும் பொழுது இது நடக்குமா? ஆண்டவரை தேடினால் இது எங்களுக்கு கிடைக்குமா? நாங்கள் தேவ சமூகத்திற்கு வந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா என்று அநேகர் இப்பொழுது பூமிக்குரியவைகளை வாஞ்சித்து தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பூமிக்குரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதைவிட ஒரு மேன்மையான ஒரு காரியம், மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் வரும்பொழுது, தேவ சமூகத்திற்கு வரும்பொழுது ஏதாகிலும் நமக்கு கிடைக்கும், இல்லை ஏதாகிலும் நமக்கு நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு அநேகருக்குள்ளே இருக்கிறது. அது தவறல்ல. உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர். உலகத்தில் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இந்த பூமிக்குரியவைகள் அழிந்து போகக்கூடியவைகள். இந்த பூமிக்குரியவைகள் நிலையானது அல்ல. இந்த பூமிக்குரியவைகள் நித்தியமானது அல்ல. வேதம் சொல்லுகிறது, நமக்கு பரலோகத்தில் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது நமக்கு நிலையானது. அப்போ பூமிக்குரியவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மேலானவைகளை நீங்கள் தேட வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்குரியவைகளை நீங்கள் தேடினால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு முறை தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு உபதேசிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். பாருங்கள், நீங்கள் ஜீவனுக்காக, சரீரத்திற்காக, உணவுக்காக, உடைக்காக என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு கவலை, என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திற்குரிய காரியங்களுக்காக ஜனங்கள் கவலைப்படுகிறார்கள். கவலைப்படுகிறபடினாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? எப்படி கூட்ட முடியும்? அப்போ மனிதனுக்கு இருக்கிற பாரம், மனிதனுக்கு இருக்கிற கவலை என்ன? என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமிக்குரியவைகளை குறித்த ஒரு பாரமும் கவலையும் மனுஷனை நெருக்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்றார், இதெல்லாம் விளக்கமாக சொல்லுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அது விதைக்கிறதா அறுக்கிறதா, அதை நான் போஷிக்கவில்லையா, நான் உடுத்து வைக்கவில்லையா, இவர்களையெல்லாம் நான் நடத்தவில்லையா, இவைகளெல்லாம் யார் தேடுகிறார்கள்? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், 33 வசனத்தில் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, பூமிக்குரியவைகளை குறித்த பாரங்களும் பூமிக்குரியவைகளை குறித்த கவலைகளும் மனுஷனை நெருக்கி கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் அப்படித்தான். எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, அந்த ஆசீர்வாதம் இல்லையே, அந்த நன்மை இல்லையே என்று நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பூமிக்குரியவைகளை குறித்து பாரப்படுகிறோம். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை என்ன? முதலாவது அப்படிங்கிறாரு. முதல்ல நீ தேட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, நீ தேட வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அது தேவனுடைய ராஜ்யம். இந்த உலகத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கமே அவருடைய ராஜ்யத்திற்காகத்தான் வந்தார்.
அல்லேலூயா. அதனால தான் பிரசங்கங்கள் எப்படி இருந்தது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கங்கள், யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கங்கள் எப்படி இருந்தது? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, ராஜ்யத்தை குறித்து பேசினார்கள். ஏனென்றால் தேவ பிள்ளைகளுக்கு முக்கியமான மேன்மையான ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள் என்று சொன்னார். நீங்க மேலானவைகளை தேட இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பித்தால் இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் சொல்லக்கூடாது. என்னது அங்கே சொன்னார் பாருங்க. நீங்கள் கவலைப்படுறீங்களே, இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தானாய் வரும். அல்லேலூயா. அவர் நம்மை உடுத்துவிக்கிறவர், அவர் நம்மை போஷிக்கிறவர். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற ஆண்டவர் நம்மளை போஷிக்க மாட்டாரா? அல்லேலூயா. அவர் போஷிப்பார், அவர் நம்மை உடுத்துவிப்பார். அதனால இந்த சரீரத்திற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு எதுவும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. கவலைப்படுறதுனால பரவாயில்ல, இதை உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு நினைப்பாரா? இல்லை. கவலைப்படுகிற அப்படினால் கவலை மனுஷனை ஒடுக்கி கொண்டே இருக்கும். கவலை மனிதனுடைய இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கவலைப்படாமல் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மேலானவைகளை தேட தேவ சமூகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சரி, எது மேலானது? எது மேலானது? வாசிக்கலாமா? இன்றைக்கு நான் ஒரு 3 காரியத்தை, எது மேலானது, எதை தேவ பிள்ளைகள் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், இதை தேடும்போது ஆண்டவர் உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு நிச்சயமாய் தேவன் பகிர்ந்து கொடுப்பார். 3 விஷயத்தை உங்களோட நான் பேசட்டும். எபிரெயர் 11ஆம் அதிகாரம், எபிரெயர் 11ஆம் அதிகாரம் அதன் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். இன்னும் அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபேல் காயினை பார்க்கிலும் மேன்மையான பலியை கர்த்தருக்கு செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேன்மையானவைகளை, மேன்மையான பலிகளை கர்த்தருக்கு செலுத்தினான். தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேர் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த கடந்து வருகிறார்கள். ஒருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை, இன்னொருவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது. அப்போது ஏன் இவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அவன் கர்த்தருக்கு மேன்மையான பலியை செலுத்தினான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தனக்கு இருந்தவைகளில் மேன்மையான பலிகளை செலுத்தினான். அப்போது இந்த ஆபேல் காயினை பார்க்கிலும் மேன்மையான பலி செலுத்தினான். பலி செலுத்துகிறது என்பது பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே அது மேன்மையானதாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாண காலங்களிலே பலவிதமான பலிகளை செலுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு விதமான பலிகளை செலுத்தினார்கள். ஒரே பலி செலுத்தப்படவில்லை. தகன பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது, அது ஒரு காலத்தில் செலுத்தப்படுகிறது. பாவ நிவாரண பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பாவ நிவாரண பலி, அப்புறம் குற்ற நிவாரண பலி என்று படிக்கிறோம், போஜன பலி என்று படிக்கிறோம், சமாதான பலி என்று படிக்கிறோம், ஸ்தோத்திர பலி என்று படிக்கிறோம். இப்படியெல்லாம் பலிகளை செலுத்தினார்கள். அன்னைக்கு ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் பலி செலுத்துவதற்குரிய ஒரு சடங்கு இருந்தது, பலி செலுத்துவதற்குரிய ஒரு காரியம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ அது இல்லை. ஏனென்றால் இது நியாயப்பிரமாண காலம் அல்ல, இது கிருபையின் காலம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு பலி செலுத்துவதற்கு என்றே எருசலேமுக்கு வருவார்களாம். பலி செலுத்துவதற்காகவே எருசலேமுக்கு வருவார்கள். அப்போ இப்படிப்பட்ட பல பலிகள் பழைய ஏற்பாட்டின் காலிலே இருந்திருக்கிறது.
ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரியான பலிகளை நம்ம செலுத்துவதில்லை, அப்படிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவ நிவாரண பலி செலுத்துகிறோமா? இல்லை. குற்ற நிவாரண பலி செலுத்துகிறோமா? இல்லை. இன்னைக்கு எந்த பலியும் நம்ம செலுத்துறதில்லை. ஏன் நம்ம செலுத்துறதில்லைன்னா, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையிலே நமக்காக பலி ஆயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்கள், கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியானபடியினாலே இப்போ நாம் இந்த நியாயப்பிரமாண காலத்தினுடைய பலிகளை நாம் இது செலுத்துவது இல்லை. அப்போனா எது மேலானது? எது மேலானது? ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்தில் எழுதியிருக்கிறது. வாசிங்க. ரோமர் 12:1 வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை, இதுதான் மேலானது. அல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம ஆலயத்துக்கு வரும்போது பழைய ஏற்பாட்டின் காலங்களில் செலுத்தப்பட்ட எந்த பலிகளும் செலுத்துவதில்லை. ஆனால் இப்போ எது பலியாக்கப்படுகிறது? எது பலியாக உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அது மேலானதாய் இருக்கிறது. அதை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல. இப்போ நம்ம ஆண்டோடைய ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது, தேவனுக்கு சமூகத்திற்குள்ளே வரும்பொழுது நம்ம ஜெபம் பண்ணுறோம், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோம். நானும் பார்க்குறேன், வந்த உடனே அழகாக சேரில் உட்கார்ந்து கண்களை மூடி கொஞ்சம் நேரம் கமந்து அப்படி உட்கார்ந்துருக்குறோம். சிலர் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்குறோம். இப்படி சிலர் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, என்னை எப்படியாவது ஆசீர்வதித்து விட ஆண்டவரே, ஆண்டவரே இந்த போகும்போது ஆசீர்வாதத்தெல்லாம் நிரப்பி விடும் அப்படின்னா ஜெபம் பண்ணுவீங்க. என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கூட பார்ப்பேன், சிலர் இந்த சின்ன பிள்ளைகள் கூட முழங்காலில் இன்னும் கண்ணை மூடிட்டு நிற்பாங்க. நான் நினைப்பேன், இவங்க என்ன ஜெபம் பண்ணுவாங்க? பெரிய ஆட்களே ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, நம்மளெல்லாம் பார்த்து தான், நம்மெல்லாம் வந்த உடனே இங்கே முழங்கால் போட்டு, இல்லை உட்கார்ந்து முழங்கால் போட தான் வசதி இல்லையே, அப்போ நம்ம உட்கார்ந்து கண்ணை மூடி அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால பிள்ளைங்களும் என்ன செய்கிறாங்க, அதை பார்த்துட்டு அவங்களும் அதை செய்கிறாங்களே தவிர எதுக்கு முழங்கால் போட்டு என்ன சொல்கிறோன்னு அதுகளுக்கு தெரியாது. நல்ல கவனிங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா, பலியாக நம்மை தேவ சமூகத்தில் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மேலானது. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ள வரும் பொழுதெல்லாம், தேவனுடைய பாதத்தில் வரும் பொழுதெல்லாம் நம்மளை அர்ப்பணித்து விடுகிறோம். நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்து வெளிப்படணும். ஆமென். ஆண்டவரே, நான் அல்ல, என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன். அந்த தேவனுடைய ஆலயத்தில் போய் 2 பேர் ஜெபம் பண்ணின பொழுது ஒருவன் ஜெபிக்கிறான் பாருங்கள், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். ஹல்லேலூயா. பாவியாகி என்மேல். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அவன் அல்ல, இவனே நீதிமான் என்று சொன்னார் அல்லவா, இவன் தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னார் அல்லவா, அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது அல்லவா. அப்ப நம்மை தேவ சமூகத்தில் பலியாக, காணிக்கையாக நம்மளை ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். அது மேலானது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் அடுத்து நீங்கள் கேட்குற காரியத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. முதல்ல வந்த உடனே உட்கார்ந்து அதை தந்துரு ஆண்டவரே, இதை தந்துரு ஆண்டவரே, அதை வாங்காமல் நான் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படிங்கிறத விட, முதல்ல உங்களை கர்த்தருக்கு முன்பாக பலியாக, காணிக்கையாக, நான் இல்லை, என் திறமை இல்லை, என் பலன் இல்லை, என்னை வெறுமையாக்குகிறேன், உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று நம்மளை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி நீங்கள் கேட்குறீங்க பாருங்க, அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலானதை நாடுங்கள். இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, மேலானதை நாடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை ஆண்டவர் கேட்காமலே தருவார். உன் தேவையை அறிந்து தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்று அறிந்து கொடுப்பார் ஆண்டவர். கர்த்தரை தேடும் பொழுது, இயேசுவை தேடி வந்த ஜனங்கள், இயேசுவின் வார்த்தைகளை தேடி வந்த ஜனங்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டு 3 நாட்களாய் காத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றார், இவர்களை இப்படி அனுப்பினால் இவர்கள் வழியில் சோர்ந்து போவார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை தேடி வந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சரீரப்பிரகாரமானவைகளை கர்த்தர் கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே அப்படித்தான். ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு அடுத்தவைகளை தேடினால் இந்த உலகத்துக்கு அடுத்தவைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். என் பிரசங்கம் நிறைய பேருக்கு புரியாமலே இருக்கிற மாதிரி இருக்கு. தோத்திரம், பரவாயில்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 2வது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனத்தை படிக்கலாம். எது மேலானது? நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்றும் குப்பை என்றும் எண்ணினேன். கிறிஸ்துவை அறிவது மேலானது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆமென். கிறிஸ்துவை அறிவது மேலானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை அறிவதற்காக, அது ஒரு லேசான காரியம் அல்ல, அது ரொம்ப எளிமையான காரியம் அல்ல. அவர் சொல்றாரு, அதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா நான் எண்ணினேன். லாபமானதை கூட நான் நஷ்டமாக எண்ணினேன். எதற்காக? நான் கிறிஸ்துவை அறிய வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்தவர் பவுல். அவருக்கு இல்லாதது எதுவுமே கிடையாது, எல்லாம் அவருக்கு இருந்தது. எல்லாம் கவனிங்க. இந்த ஒன்றும் இல்லாமையில் இருந்து அவர் வரவில்லை, எல்லாவற்றையும் கண்டவர். ஆனால் அவர் காண வேண்டும் என்று விரும்புகிற விஷயம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை நான் அறியணும், நான் ஆண்டவரை அறியணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை அறிவதுதான் நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவை அறிவது மேலானது. நாம் ஆண்டவரை எப்படி அறிந்திருக்கிறோம்? நாம் ஆண்டவரை எப்படி அறிந்திருக்கிறோம்? அவரை அறிந்திருக்கிற அறிவு இன்னும் நமக்குள்ள பெருகணும், வரணும். எப்படி அவரை அறிய முடியும்? வேதத்தை வாசிக்க, அவருடைய அற்புத செயல்களை படிக்க, அவருடைய அன்பை ருசிக்க, அவரை நம்ம அறிஞ்சிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. ஒருத்தரை பார்த்த உடனே, பேசின உடனே, ஒருத்தர் பார்க்குறோம், பேசுகிறோம், ரொம்ப நல்ல மனுஷன், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அவர் கூட பழகணும், அவரோடு பேச, அவரோடு பழகத்தான் அவர் யாருங்கிறத புரிந்து கொள்ள முடியும். நல்ல கவனிங்க. நம்ம ஆண்டவரோடு பேச, ஆண்டவரோடு பழக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கர்த்தர் மோசையோட எப்படி பேசுவாராம் தெரியுமா? ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல. அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொருத்தரும் பேசுகிற ஒரு முறை இருக்குது. கணவனும் மனைவியும் பேசிக்கொள்கிற ஒரு முறை இருக்குது. நண்பர்கள் பேசிக்கொள்கிற ஒரு முறை இருக்கிறது. எடுத்த உடனே கூப்பிடுவான், மச்சான் எப்படி இருக்கா அப்படின்பா. அது அவர்கள் பேசிக்கொள்கிறது. ஆண்டவர் அப்படிலாம் கூப்பிட்டுருக்க மாட்டார். ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம். சிநேகிதனோடுனோடனே, ஆனால் இப்போது இருக்கிற நண்பர்கள் பேசிக்கொள்கிறத பாருங்கள். அவர்களுக்கு என்று சில அடைமொழிகளை வைத்திருக்கிறார்கள். ஆமாம், எந்த நேரத்தில் ஆனாலும், எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும், எந்த நேரத்தில் ஆனாலும் பாருங்கள், நண்பர்களுடைய பழக்கங்கள், அவர்களுடைய பேச்சுக்கள் ஒரு மாதிரி இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களோடு, பெரியவர்களோடு பேசும் பொழுது அது ஒரு விதமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் அப்படின்னா இந்த மோசையோட ஒரு நண்பரிடத்தில் பேசுகிற மாதிரியே கர்த்தர் பேசினாராம். ஏன்னா தேவனை குறித்த அறிவு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை குறித்த அறிவு. நம்ம ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிறோம் பாருங்கள். அதற்கு பின்னால் பவுல் சொல்லுவார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். எனக்கு தெரியும், நான் இவரை அறிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இவரை அறிந்து கொண்டேன். அந்த சமாரியா ஸ்திரீயோடு இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. கிணற்றண்டையிலே நின்று 2 பேரும் பேசுகிறாங்க. உலக முறைமையின்படி 2 பேரும் பேசக்கூடாது தான், ஆனால் பேசுகிறாங்க. அந்த அம்மா குடத்தை எடுத்துட்டு இந்த கிணத்துல தண்ணி எடுக்க வந்திருக்கு. இயேசுநாதர் அந்த அம்மா கிட்ட அந்த ஸ்திரீயினுடைய பேச ஆரம்பிக்கிறார்.
அப்போ பேசும்போது சொல்றாரு, நான் யார் என்று நீ அறிந்திருந்தாயானால் இப்படியெல்லாம் கேள்வி என்ன செய்ய மாட்டா, கேட்க மாட்டா. நான் யார் என்று உனக்கு தெரியுமா? என்னை நீ அறிந்திருக்கியா? நான் யாருன்னு தெரியுமா? உண்மையில் அவளுக்கு தெரியாது தான். தெரியாததுனால தான் இந்த கிணற்றை தந்த யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, இந்த கிணற்றை தந்த யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. ஆம், அவர் பெரியவர் தான். கவனிங்கள், அவர் யார் என்கிற அந்த அறிவு இல்லாததுனால தான் அவள் பேசி கொண்டிருக்கிற அந்த வார்த்தைகள். அதான் இயேசு சொல்றார், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேனே, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ குடிக்கிற எடுக்கிற இந்த தண்ணீர் உனக்கு திரும்ப திரும்ப தாகத்தை உண்டாக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரோ, அப்போ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா, நான் கொடுக்கும் தண்ணீர் ஒரு காலம் தாகம் உண்டாக்காது. அந்த தண்ணிக்கு பேர் என்ன? அந்த தண்ணிக்கு பேர் என்ன? ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை எப்போ தெரியுமா இயேசுவை அறிந்து கொண்டார்? அவள் லைஃபை இவர் சொன்னார் பாருங்க. உனக்கு எத்தனை புருஷன் இருக்கிறான் தோத்துறோம் சொல்லு பார்ப்போம், புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னுங்கும் போது அவருடைய வாழ்க்கையை குறித்து பேச ஆரம்பிக்கும் பொழுது அவளுக்கு கொஞ்சம் தெளிவு வருகிறது. இவர் உண்மையிலேயே தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. அதனால தான் இப்போ ஒரு சின்ன அறிவு உண்டாயிற்று. அதனால தான் ஊருக்குள்ளே போய் சொல்கிறார், என்னை பற்றி என் விஷயத்தெல்லாம் ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையின் நிலையெல்லாம் சொன்னார், அவர் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருக்குது, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, அவரை வந்து பாருங்கள். அப்போ கொஞ்ச நேரம் அவரோடு பேசும் பொழுது கொஞ்சம் அறிந்து கொண்டாள் இயேசு யார் என்பதை. அந்த அறிவு தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கொண்டு வந்துச்சு. ஹல்லேலூயா. இல்லை இயேசுவை பார்த்த உடனே ஐயோ வேற ஆள் மாதிரி இருக்குது, நம்ம ஊர்க்காரர் மாதிரி இல்லை, வித்தியாசமானவராக இருக்காரு, நம்ம போய் இந்த கிணற்றில் இப்போ தண்ணி எடுக்க போகிறோம், ஊர்க்காரன் பார்த்தா என்ன சொல்லுவான் அப்படின்னு அவள் திரும்பி குடத்தை எடுத்துக்கொண்டு ஓடவில்லை. கவனிங்கள், அவரை அறிகிற அறிவு எப்போ அவளுக்குள்ளே வந்துச்சோ அப்போ அந்த பாவத்தை அவள் விட்டாள். ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீரை அவள் தேடினாள். அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டானது. அது எல்லாருக்கும் போய் சொல்ல ஆரம்பித்தார், என் வாழ்க்கையை மாற்றினவர் இவர், உங்களையும் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவரை குறித்த அறிவு இன்னைக்கு சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் எப்படி அறிந்திருக்கிறோம்? ஜெபம் பண்ணுறோமே, ஆண்டவருடைய சமூகத்தில் இரவு பகலாய் கர்த்தரை தேடுறோமே, அவர் யாருங்கிறத அறிந்திருக்கிறோமா? இன்னைக்கு சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும். அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா நிசி, அவர் யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஷாலோம். இதெல்லாம் நம்ம வாயில பாடும் பொழுது, அருமையானவர்களே, வார்த்தையில் சொல்லும் பொழுது வருகிறதல்ல. வாழ்க்கையில் இதை எல்லாவற்றையும் அனுபவித்து சொல்ல வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் சொல்றார், எனக்கு அவரை தெரியும், அவர் சொன்னாருங்கிறதுக்காக நான் பலி செலுத்த போகிறேன், உண்மைதான். ஆனால் எனக்கு எப்படி ஆயிலும் தேவையை கர்த்தர் பார்த்து கொள்வார். நான் ஆராதிக்கிறவர் யாருன்னு எனக்கு ஏன் தன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு பலி செலுத்திற்கு இவ்வளவு துணிஞ்சு போகிறானா? அவனுக்கு தெரிந்திருக்கிறது நம்ம தேவன் யார் என்று. இவ்வளவு நாள் ஆச்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு. ஆண்டவர் யாருன்னு அறிந்திருக்கிறீர்களா? இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமேன்னு பாடணுமே. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை அறிவது மேலானது. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரை குறித்த அறிவு நல்ல கவனிங்க. பவுலும் சீலாவும் இதை அறிஞ்சதுனால தான் நடுராத்திரியில் சிறையில் துதிக்க ஆரம்பித்தாங்க. அவரை குறித்த அறிவு. என்னுடைய பிள்ளைகளை யார் நம்மளை காப்பாற்றுவா, யார் இதிலிருந்து நம்மளை விடுவிப்பா அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்கல. அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ராத்திரி நம்ம ஆராதிக்க போகிறோம், இன்னைக்கு ராத்திரி ஜெபம் பண்ண போகிறோம், இன்னைக்கு ராத்திரி நம்ம 2 பேரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். நம்ம தேவன் யார் என்பதை இந்த உலகம் பார்க்க போகிறது. நம்ம கூட இருக்கிற தேவன் யார் என்பதை இந்த அதிகாரிகள் பார்க்க போகிறார்கள். கூப்பிட ஆரம்பிச்சாங்க, துதிக்க ஆரம்பிச்சாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. வாசல் திறந்துச்சா, அற்புதம் நடந்துச்சா, விடுதலை வந்துச்சா? நான் சொல்றேன், தேவனை குறித்த அறிவு. அந்த அறிவு இருந்ததுனால தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க, துதிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரியும் நம்ம துதிச்சால் தேவன் வருவார். அல்லேலூயா. மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிவது மேலானது. இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே, நான் உம்மை அறிவதற்கு என்னுடைய மனக்கண்களை இன்னும் திறப்பீராக, நான் உம்மை அறிவதற்கு என் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. 3வது காரியம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதன் 15-16 வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:15-16 வாசிப்போம்.
நாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். பாருங்கள், விட்டு வந்த தேசத்தை அல்ல, பரம தேசத்தை விரும்பினார்கள். எது மேலானது தெரியுமா? பரம தேசத்தை விரும்புவது. அல்லேலூயா. பரம தேசம் மேலானது. இன்னும் சொல்ல போனால் பரலோக ராஜ்யம் மேலானது. நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். பரலோக ராஜ்யம்னு எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி தலையெல்லாம் கீழே போட்டுக்கிட்டு, பரலோக ராஜ்யமா இப்போமேயா தோத்துரும், இப்போவுமே போகணுமா பரலோக ராஜ்யத்துக்கு அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே, தோத்துரும். பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டி சேர்ப்பதற்கு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலே இருந்து இறங்கி வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பரலோக ராஜ்ய பிரசங்கம் எல்லாம் கேட்பதில்லை. யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசிக்கிட்டே இருக்காங்க, அப்படிதானா? முன்னாலெல்லாம் எங்கே பார்த்தாலும் தேவனுடைய ராஜ்யம், இயேசு வரப்போகிறார், இன்னும் வந்துட்டாரு, இன்னும் பக்கத்தில் வந்துட்டாரு, ஸ்தோத்திரம், அப்படி இப்படிலாம் பிரசங்கத்தை கேட்போம் பாருங்க. இப்போ இல்லை, இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாலும் தலையும் தான் இப்போ போய்கிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். ஏன்னா அதுதான் ஜனங்களுக்கு பிடிக்கவும் செய்யுது. இந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், சோத்திரம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா, உனக்கு வேணா நீ போ, நாங்கள் கொஞ்ச நாள் பூமியில் என்ன செய்யட்டோம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் இந்த ராஜ்யத்துக்குள்ளே போய்த்தான் ஆகணும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு அதைத்தானே இந்த உலகத்தில் வந்து பிரசங்கம் பண்ணினாரு, பரலோக ராஜ்யம். அப்போ விட்டு வந்த தேசத்தை அல்ல, நாங்கள் எந்த தேசத்தை விரும்புகிறோம்? பரம தேசத்தை விரும்புகிறோம். ஹல்லேலூயா. விட்டு வந்த தேசத்தில் கண்ணீர், வேதனை, கலக்கம், தவிப்பு, சஞ்சலம் எல்லாம் இந்த தேசம். ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே இந்த இஸ்ரவேலர்கள் நாங்கள் மறுபடியும் அந்த தேசத்திற்கு போய்விடலாமா, சிலர் அங்கேயே நாம இருந்திருக்கலாமா, இப்படியெல்லாம் கூட நினைச்சாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதல்ல. எது மேலானது? நீ இருந்த தேசம் அல்ல, இனிமேல் போகிற தேசம் மேலானது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் மேலானது. அதை நம்ம தேடணுமா? அதுதான் அழியாதது, நித்தியமானது. சபையை எடுத்துக்கொள்வதற்கு மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்வதற்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் இந்த உலகத்தில் வரப்போகிறாருங்கிறதுக்கு அடையாளம் தான் நிறைய பூமியில் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு. ஆமேன். நேற்றைக்கு ஒரு மனுஷனுக்கு தலையில் சிப்பு பொருத்தி பார்த்துருக்காங்க. ஆமாம், முதல்ல குரங்குக்கு பொருத்தி பார்த்தாங்களாம், கரெக்டாக வேலை செஞ்சிச்சான். தோத்துரும். அதனால இப்போ சிப்பை எங்கே வச்சாச்சு? மூளைக்குள்ளே, இங்கே தலையில் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு சின்ன சிப்பு உள்ளே வச்சிடுறாங்க. நல்லா கவனிங்க. இதெல்லாம் எதற்கு அடையாளம் தெரியுமா? அவருடைய வருகைக்கு அடையாளம். இனிமே காலங்கள் இப்படித்தான் இருக்கும், இனிமே காலத்தின் நிலைகள் இப்படித்தான் இருக்கும். அதனால தான் சொன்னார், அசுத்தமாகிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும், ஆனால் பரிசுத்தமாகிற தேவ ஜனங்கள், பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள் இன்னும் தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியாயிலும் ஆண்டுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். அதான் பவுல் சொன்னார், பூமிக்குரியவைகளையே கேட்டு அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, அழியாத மேலான நன்மைகள் இருக்கிறது, அவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போம். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்க போகிறோம். எது மேலானது? உங்களை கர்த்தருக்கு முன்பாக பலியாக, காணிக்கையாக ஒப்பு கொடுப்பது மேலானதாயிருக்கிறது. மேலானதாயிருக்கிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவு அது மேலானதாயிருக்கிறது. பரம தேசம், நமக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேசம், ஹல்லேலூயா, அது மேலானதாயிருக்கிறது. எத்தனை பேர் இந்த காலவெளியில் அதை வாஞ்சிக்கிறீங்க? அதை தேடுங்கள் என்று சொல்லுகிறாரு. இதை தேட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தானாய் உங்களை தேடி வரும், தானாய் உன் கதவை தட்டும், தானாய்
நிறைவாய் உன் வீட்டை நிரப்பும். தேவனுக்கு அடுத்தவைகளை தேட ஆரம்பித்து விட்டால் இந்த பூமிக்குரிய உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாவற்றுக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாம் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படும். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, அதற்கென்று எங்களை தகுதிப்படுத்தும், அதற்கென்று எங்களை தகுதிப்படுத்தும், அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும், அதற்கென்று தேவன் எங்களை தகுதிப்படுத்தும். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆயத்தப்படு, உன்னோடு கூடினவர்களையும் ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா. எங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை சற்று நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவகரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும்படி ஜெபிக்கிறோம். என் ஜெப வீட்டில் நான் இவர்களை கொண்டு வந்து இவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. தேவனுக்கு அடுத்தவைகளை தேடினால் பூமிக்குரியவைகளை கொடுப்பேன் என்று சொன்னீரே. அதுபோல் நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சகல ஆசீர்வாதத்தோடு நம்முடைய ஜனங்கள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் தேவ கிருபை இருக்கட்டும், தேவ சமாதானம் இருக்கட்டும். பிரயாணத்தை வாய்க்க பண்ணும், போகிற வருகிற இடங்களில் பாதுகாத்து கொள்ளும். நல்ல சுகம் ஆரோக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. உங்கள் ராஜ்யம் கட்டப்பட, உங்கள் நாம மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.